ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி ஃபீமேல். விருச்சிக ராசி ஃபீமேல் இவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா காமா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா காமானோட நிறைய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக விருச்சிக ராசி பெண்கள் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான குணாதிசயங்கள் என்ன? நம்ம வீட்டுல நம்ம ஒய்ஃப் வந்து விருச்சிக ராசி, இதை ஜென் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் ஒய்ஃப் விருச்சிக ராசிங்க, என்னால டேக்கிள் பண்ணவே முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். அவங்கள எப்படி டேக்கிள் பண்றது? எங்க வீட்டுல விருச்சிக ராசி குழந்தை இருக்கு அப்படின்னா எப்படி டேக்கிள் பண்றது? அதுக்கு முதல்ல விருச்சிக ராசி அவங்களோட குணாதிசயங்களை நீங்க தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா உங்களை டேக்கிள் பண்றது ஈஸி. அப்ப விருச்சிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 8வது பாவம். நிறைய வந்து பாருங்க, இது சபிக்கப்பட்ட ராசி. இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி. அதனால இமோஷனலி இம்பேலன்ஸ் இருக்கும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான துக்கம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். ஆசைகள் அப்படின்றது சட்டுன்னு நிறைவேறாது. கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசினா அது விருச்சிகம் தான் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஸ்கார்பியன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சாதிக்கிறதுக்குனே பிறந்த ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிகம் தாங்க. என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாற்றப்படுவாய் அப்படின்னு. நான் வீழ்ந்து விடுவேன் என்று எண்ணினாயோ அப்படின்னு. இந்த வாசகங்கள் எல்லாம் விருச்சிகத்துக்கு சூப்பர் டூப்பரா பொருந்தும் அப்படின்னு சொல்லாங்க. ஏன் அப்படின்னா நீ யூ ஆர் பார்ன் டு வின். சிம்பிளா ஒத்த வார்த்தையில சொல்லணும். எல்லாரும் சொல்றத பெருசா நம்பாதீங்க. எப்படிங்க பார்ன் டு வின்? நாங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை மட்டுமே தான் நாங்க சந்திக்கிறோம், தோல்விகளை மட்டுமே தான் நாங்க சந்திக்கிறோம், ஏமாற்றத்தை மட்டுமே தான் நாங்க சந்திக்கிறோம். நியாயம்தான். நீங்க இதெல்லாம் சந்திச்சாலும் இது அத்தனையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த பரமபதத்துல குட்டி குட்டி பாம்புல இறங்குறத விட நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பெரிய பாம்புல இறங்குவாங்க. அந்த மாதிரிதான் விரிச்சுக்கும். பெரிய பாம்புல இறங்குவாங்க. ஆனா அதே ஒரு மைண்ட்ல இம்பாக்ட் வந்துருச்சு அப்படின்னா பெரிய ஏணியில சருன்னு ஏறுறதும் விரிச்சுக்கும் தான். புரியுதுங்க? அப்ப உங்களுக்கு கஷ்டம், துக்கம், ஏமாற்றம், நிம்மதி இல்லாதது, உடல் சார்ந்த உபாதைகள், காதல் தோல்வி, இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஏமாறுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட்ல, அதாவது கோபுரத்தினோட கலசத்துல உச்சியில போய் உட்காருவீங்க. உங்க டெஸ்டினியை அடைவீங்க. அப்ப நீங்க ஏமாறுறது நல்லது. எல்லா துக்கங்களும் விருச்சிகத்துக்கு வரவேற்க கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். துன்பம் அதிகம் நல்லது, அப்லிஃப்ட்மெண்ட்டை நோக்கி போகும். ஒரு அம்பு, நம்ம வந்து பாருங்க, அம்பு வில் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வில்லுல சாரி, அந்த அம்பை வந்து வில்லுல இழுத்து இப்படியே நான்ல வச்சு இப்படியே இழுப்பாங்க. எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது முன்னாடி போய் விழும். அதேதான் விருச்சிகம். எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கப்படுறீங்களோ மத்தவங்களால முன்னாடி போய் டெஸ்டினி அடைஞ்சிடுவீங்க. கவலையப்படாதீங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட விருச்சிகம் ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகம் ஒரு அஜித் சார் ஒரு படத்துல சொல்லுவார், என் வாழ்க்கையில ஒரு ஒரு மணி நேரமும் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும், முதல்ல ஒரு ஒரு நாளும் சொல்லுவார், ஒரு ஒரு செகண்டும் நானே செதுக்கிக்கிறது அப்படிம்பார். அந்த மாதிரி விருச்சிகம் நீங்களே செதுக்கிக்குவீங்க. கண்ணாடி போய் முன்னாடி நின்னு எனக்கு நான் தான் எல்லாமே, நான் தான் என்னை வந்து பெரிய ஆள் ஆக்கிக்கணும் அப்படின்னு டெய்லி சொல்லணும் அப்படின்னா அதுல சில ராசிகள் இருக்கு. அதுல விருச்சிகமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி பெண்கள் நீங்க குழந்தையில இருந்து எப்படி இருப்பீங்க? குழந்தையில இருந்துங்க பெரும்பாலும் நிறைய விருச்சிக ராசிக்கு வந்து பாருங்க, அம்மானோட பாசம் அப்படின்றது நிறைய விருச்சிக ராசி கிடைக்கிறது இல்லை. சுய ஜாதகத்துல சந்திரனை பொறுத்துங்க, பட் பியாண்ட் தட் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி மன ரீதியான ஒரு இம்பேலன்சஸ், எமோஷனல் இம்பேலன்சஸ், மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது நிறைய விருச்சிகத்துக்கு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்டவங்க குழந்தை பருவம் மற்ற குழந்தைங்க மாதிரி சாதாரணமா போகும். ரொம்ப பாசம் எதிர்பார்ப்பாங்க. விருச்சிகம் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா தந்தையை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு கணவன் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பெரும்பாலும் அது கிடைக்கிறது இல்லை. என் குழந்தை உலகத்திலேயே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தசரதனுக்கு எப்படி இருந்தார் அந்த மாதிரி என் குழந்தை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுவும் பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. சரி, ஓகே. இப்படிப்பட்ட குழந்தை பருவம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? எல்லாருக்கிட்டையும் அவங்க ரொம்ப சின்சியரா பழகுவாங்க. பதிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. இது குழந்தைன்னா ரொம்ப சின்ன குழந்தைல ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்குது பிள்ளை அப்படின்னா அந்த 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லயே அதுக்கு ஏமாற்றம் அப்படின்றது ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்ப இவங்க வந்து பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பதிலுக்கு ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதாவது ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. முழு சப்போர்ட், ஃபுல் ஃபிளெட்ஜ் சப்போர்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது பண்ணுவாங்க. பதிலுக்கு அவங்க சப்போர்ட் அப்படின்றது அவங்க ஆஸ்பெக்ட்ல ஒண்ணுமே இருக்காது, ஜீரோவா இருக்கும். சரி, அப்படிப்பட்டவங்க இவங்க ஸ்கூல் எல்லாம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போறாங்க. காலேஜ் போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது பேசிக்கா விருச்சிகம் மிதுனத்தை லவ் பண்ண கூடாது.
ஏன்னா ஒத்து வராது. அவங்க அதி புத்திசாலிகள், இவங்க அதி இமோஷனல் ஆனவங்க. பேசிக்கா ஒத்து வராது. இவங்களோட எண்ண அலைகளும் அவங்களோட எண்ண அலைகளும் ஒத்து போறதா சரித்திரமே கிடையாது. பட் இருந்தாலும் அப்படியும் கல்யாணம் பண்ணி வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க. மெஜாரிட்டி வின்ஸ், பெரும்பாலும் அந்த மாதிரி வரத்துக்கு ஏமாற்றங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா விருச்சிகத்துக்கு ஏமாற்றம் கிடையாதுங்க. இல்லைங்க, பொதுவாவே லவ்ல ஏமாற்றம், தோல்வி, துரோகம் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா விருச்சிகம். ஆனா அதெல்லாம் வந்து பிளஸ், மைனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவங்க லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா? சாலிடா லவ் பண்றவங்கள, அந்த பொண்ணு ஏமாத்தல, அந்த பையன் ஏமாத்தல அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க, லேடியா இருந்தாலும் ஜென்னா இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட லவ் பண்ற பர்சனை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க. உதாரணத்துக்கு இப்ப விருச்சிக ராசி லேடி எந்த பையனை லவ் பண்றாங்களோ அவங்கள சாலிடா கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவன் ஏமாத்தல அப்படின்னா இவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஃபேமிலியோட எப்படி இருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி? ஒவ்வொரு விருச்சிகமும் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு உலகம், எங்க அப்பா மேல நான் எந்த அளவுக்கு பாசமா இருந்தேன் அந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மேல பாசமா இருப்பேன் அப்படின்னு பாச மழைய பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மேல பொழிவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வந்து பாருங்க, கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா தான் விருச்சிகம் வந்து கல்யாணம் பண்ணணும். இல்ல அப்படின்னா அது தப்புல போய் முடியும் பெரும்பாலும். காரணம் என்ன அப்படின்னா இவங்க பார்ட்னர்ஸ் கிட்ட, அதாவது விருச்சிக ராசி பெண்கள் அவங்க கணவன் கிட்ட எதிர்பார்க்கிறது உண்மையான அன்பு. ஆனா கணவன் இவங்க கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு மெட்டீரியல் திங். அதாவது ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸா இருக்கலாம், உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிற, அது உன்னோட சொத்தா இருக்கலாம், உன்னோட புத்திசாலித்தனமா இருக்கலாம், உன்னோட உழைப்பா இருக்கலாம். அப்படி நான் எதிர்பார்த்துதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா நீ உண்மையான அன்புக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிற. சோ இது வந்து பாருங்க நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரதான் செய்யுது. அதுக்கும் மேல ஹஸ்பண்ட் வந்து பெருசா வந்து எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தைக்காக நான் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவேன். என் குழந்தைக்காக நான் வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என் குழந்தைக்காக நான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களே வந்து அவங்கள பயங்கரமா வருத்தி சாதிக்கக்கூடியவங்க யாரு? குழந்தைங்களுக்காக நிறைய சேர்த்து வைக்கக்கூடியவங்க, குழந்தைங்களுக்கு எல்லா கம்ஃபர்ட் ஜோனையும் கொடுக்கக்கூடியவங்க விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இவங்க என்னென்ன ஒரு ஜாப் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க அப்படின்னா நீரு, கடல் சார்ந்த தொழில், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ், அரசு சார்ந்த தொழில், இது எல்லாத்துலயும் இருக்காங்க. பூமி மேல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே விருச்சிகம் சுய ஜாதகத்துல செவ்வாயும் சூப்பரா டூப்பரா இருக்கு அப்படின்னா ஒரு பூமி மேல நிறைய ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்கள் சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்காரு, விருச்சிகம் விருச்சிகமா இருக்காரு அப்படின்னா நிறைய விருச்சிக ராசி ராஜாக்கள் சுய ஜாதகத்திலயும் செவ்வாய் நல்லா இருந்தவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை கைப்பற்றினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது. சோ இவங்களுக்கு வந்து பாருங்க இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமி சார்ந்த விஷயத்துல ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வாங்கணும் அப்படின்ற எண்ணமும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்படி விருச்சிகத்தை பத்தி எல்லாமே பிளஸ்ஸா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா? மைனஸ் எதுவும் கிடையாதுங்க. ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபம், பயங்கர கோபம் வரும். அதாவது இமோஷனல் இம்பேலன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மைனஸ். கோபம், டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆவாங்க, சட்டுன்னு ஆத்திரப்படுவாங்க, பட்டுன்னு பேசிடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆர்குமெண்டல் நேச்சர் அப்படின்றது இருக்கும். இது வந்து துலாமுக்கும் உண்டு. பொதுவா சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கா அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சா பயங்கரமா பேசுவாங்க. அவன் இருக்க பாவத்தை பொறுத்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்தான்னா பயங்கரமா பேசுவாங்க. அதே மாதிரிதான் செவ்வாயினோட இயற்கையான கேரக்டர். விருச்சிகத்துக்கு இயற்கையாவே கோவம்ச்சுன்னா பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவாங்க. நம்மளால அவங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வந்து மத்தவங்கள மிதிச்சு முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு கிடையாது. குறுக்கு வழியில பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் கிடையாது. நல்லதுக்காக சில சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனத்தை அவங்க பிரதிபலிக்கும் விதமா தான் இருக்குமே தவிர யாரையும் எப்பயுமே கெடுக்க மாட்டாங்க, யாரையுமே எப்பயுமே ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கும் எப்பயுமே துரோகம் செய்ய மாட்டாங்க, சுயமரியாதையை விட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். ஆனா குடும்பத்துல அக்கேஷனலா இதெல்லாம் ஒரு பெரிய மைனஸா கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்க, இதெல்லாம் மைனஸ் சொல்ற மாதிரியே இல்லைங்களேங்க, உங்ககிட்ட மைனஸே இல்லைங்களேங்க, எல்லாமே நல்ல குணம் தான். அப்ப நம்ம சொல்லணுமே எதையாவது மைனஸ் சொல்ல முடியாது வேணா, இல்லைங்களா? சொல்லணும்னு சொல்ல முடியாது, வேணா ஒண்ணு சொல்ல, கொஞ்சம் கோவப்பட்டா ஆர்கியூ பண்ணுவாங்க, அதை என்ன சொல்லிக்கலாம். அதுவும் குழந்தைங்க எல்லாம் ஆர்கியூ பண்ணும்போது அடடா புள்ள எவ்வளவு புத்திசாலியா பேசுது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஓகே, இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னா ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க ஆசன வாயில இந்த மூலம் பௌத்திரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா விருச்சிகோ அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்படாத ஜாதகரே கிடையாது.
மருத்துவ செலவு இல்லாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து பாருங்க மெஜாரிட்டி அவங்களுக்கு ரெண்டுமே இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து பெரிய நம்ம நோயினோட பெரிய லெவல்ல யோசிக்க வேண்டாம். பட் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதுவும் நல்லதுதான். அவங்க ஹெல்த்ல ஒரு பெரிய கவனத்தை செலுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அவங்களுக்கு எது ஒண்ணுமேங்க விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா கண்ணு ராஜா செய்ய அப்படின்லாம் சொன்னா புரியாது. ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், ஒரு தலைகுனிவு, ஒரு ஒரு உடல் ரீதியான உபாதைகள் ஏதாவது ஒண்ணு படும்போது சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரைஸ் ஆகி நார்மலா அவங்கள சூப்பர் டூப்பரா கொண்டு வருவாங்க. அதனால தான் நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டம் துரோகம் இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் ரீசன். ஓகேங்களா? சரி, இவங்களுக்கு ஃபேவரபிளான திசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாவே விருச்சிகத்துக்கு வடக்கு நார்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரபிளான திசையா இருக்கும். இவங்களுக்கு ஃபேவரபிளான கலர்ஸ் என்ன அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றது ரெட்டு, ஒரு லைட் ஆரஞ்சு, ஒரு லைட் எல்லோ, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். லேடிஸ் அப்படின்றதுல ரெட் இல்லாத லேடிஸ், அதாவது லேடிஸ்க்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ராசியா இருந்தாலும் ரெட் கலர் சாரி அப்படின்றத அவங்க வச்சிருப்பாங்க. ரெட் கலர் செல்வா, ரெட் கலர் சுடி, இது ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து ரெட் எல்லாம் எல்லா கலர்ஸும் பிடிக்கும். பிடிக்காது லேடிஸ்க்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு ஏதாவது ஒரு கலர் சொல்லுங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது. பட் அதுல ரொம்ப இன்டென்சிஃபையா பிடிக்கக்கூடிய கலர்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு ரொம்ப இன்டென்சிஃபையா லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னா நான் சொன்ன அந்த ரெட் ஆரஞ்சு எல்லோ அதெல்லாம். சரி, ஒத்த வார்த்தையில விருச்சிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க என்னங்க சொல்லுவீங்க அப்படின்னா பிறருக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.